பரிசுத்த நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நிறைய கடன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தோம். சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் போய் பணம் கேட்டபோது, நீங்கள் 4 பேரும் குடும்பமாக போய் தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு கூட வந்துட்டோம். அப்புறம் கடைசியில் அந்த நேரத்தில் தான் சரவணம்பட்டியில் பிரதரோட மீட்டிங் நடந்ததுன்னு கேள்விப்பட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க பிரதர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இன்றைக்கி கடவுள் உங்களோட கடன் பிரச்சனைகளெல்லாம் நீக்கி போடுறாருமா, மனசு வேதனையோடு வந்திருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நீக்கி போடுறாருன்னு சொல்லி பிரதர் அன்றைக்கி எனக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நானும் அதை விசுவாசத்தோடு போனேன். எப்படி ஆச்சரியம் என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல. அத்தனை கடனும் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கோவை பட்டணத்தில் இந்த போலுவாம்பட்டியில் நாங்கள் சொந்த வீடு வாங்கலுக்கும் எங்கள் தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கடவுளுக்கும் என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த பிரதர் ஸ்டீஃபனுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபை. கடந்த 2021 மார்ச் 6 நான் சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு கல்யாணமாகி 2012 எனக்கு கல்யாணமாச்சு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் பிரதர் மூலிமா எனக்கு பேசினார். ஆக்சுவலாக நான் அங்கே போனது வந்து குழந்தைக்காக போனது. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு அநேக கடன் பிரச்சனைகளோடும் ரொம்ப போராட்டம் மத்தியில் தான் நான் அங்கே போனேன். ஏன்னா எனக்கு முதல்ல ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, குழந்தையில்லைன்னு 10 வருஷமாக எங்களை பேசினாங்க. அப்போ நாங்கள் போனப்போ கடன் பிரச்சனையும் சேர்ந்து ரொம்ப அழுத்துச்சு. மன அழுத்தத்தில் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். குடும்பமாக போக முடியல. ரொம்ப வேலையும் இல்லாமல் ரொம்ப வருமானம் இல்லாமல் இருந்தனால நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்போ கர்த்தர் செய்தியின் வேலைக்கு முன்னாடி பிரதர் தீர்க்க தரிசனமாக என்னோடய பேர் தினேஷன் சொல்லி அந்த மே 6, 2021 அந்த மீட்டிங்கில் என் பேர் சொல்லி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நீ நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். சொல்லி அடுத்த வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த ஏப்ரல் 6 நாங்கள் சரி எதுக்கும் செக்அப் பண்ண போகலாம். அன்றைக்கி வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டு. ஒய்ஃபுக்கு வந்து பொள்ளாச்சியில் ஓட்டு போடுறதுக்கு போனோம். அந்த இடத்துல சரி போய் எதுக்கு செக்அப் பண்ணலான்னு போனோம். கர்த்தர் அந்த இடத்துல செக்அப் பண்ணதுமே நீ 3 months கன்சீவ்னு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 10 வருஷ வேதனை எனக்கு அதுலேருந்து போச்சு. கடன் பிரச்சனை இங்கே லாஸ்ட் இயர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். கடன் பிரச்சனை எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா பக்கம் கடன் இருந்தது. அது எல்லாத்தையும் தேவன் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எங்கள் சொத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா சொத்துக்காகவும். அது 2 சைடு இருந்தும் எங்களுக்கு சொத்து பாகம் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கொடஸ்தோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நான் நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். நடந்த நினைவலைகளை இந்த வார்த்தை கண்களுக்கு முன்பாக நேரடியாய் கொண்டு வந்திருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். இயேசுவை ரோமர் சேவகர்கள் கொலை செய்யவில்லை. அவரை யாராலும் கொலை செய்ய முடியாது. அவர் கொலை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது உண்மை. கொலைக்கு நேராக நடத்தப்பட்டதும் உண்மை.
அடித்து துன்புறுத்தப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் கொலை செய்வதற்கு முன்பாகவே இயேசு இந்த மனுகுலத்தை நேசித்தபடியினாலே வேத வல்லுநர்கள் சொன்ன எல்லா வாக்கியங்கள் நிறைவேறி முடிந்த பொழுது, எல்லாம் முடிந்தது, நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் கால்களை முறித்து கொலை செய்வதற்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இயேசு ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு கால்களை உடைக்கலை. காரணம் என்ன? இன்னொரு நிறைவேற வேண்டிய வசனம் இருந்தது. அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. அந்த வசனம் நிறைவேறும்படிக்கு கால்களை முறிச்சு கொள்ளலை, மாறாக அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தும் பொழுது கடைசி துளி இரத்தமும் நீரும் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. இன்றைக்கு இந்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நான் சில காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தாகமாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணீர் தடாகங்களை உருவாக்கின ஆண்டவர் கேட்கிறார். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க நாதி இல்லை. அற்புதங்களை பெற்றவர்கள் 3.5 வருஷங்கள் சுற்றி இரவு பகல் பார்க்காம டயர்டில் போட்டில் படுத்து தூங்கி கொண்டே ஊழியம் செய்த என் இயேசு நன்மை செய்த ஒருவனாகிலும் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க அந்த இடத்துல தயாராகில்லை. கசப்பான காடியை கொடுத்தார்கள். அதை வாங்கின பின்புதான் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் கசப்பான காடியை குடிக்க வேண்டும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள் கசப்பான அனுபவங்களோடு வாழக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு மன கசப்புகள் இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இனிமையாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி அந்த கசப்பான காடியை அவர் ஏற்றார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேசித்த உன் மனைவியிடத்திலிருந்து கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கலாம். உன் புருஷங்கிட்டிருந்து கசப்பான அனுபவங்கள், தூக்கி வளர்த்த பிள்ளையிடத்திலிருந்து கசப்பான அனுபவங்கள், 10 மாதம் சுமந்தி அந்த பயத்தில் எட்டி உதைச்ச பிள்ளை நிமித்தம் வந்த கசப்பான அனுபவங்கள், வேலை செய்கிற இடத்திலே நிறைய கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கிறீர்கள், சுவைத்திருக்கிறீர்கள். ஊழியம் செய்கிற இடத்துல சொல்லவே தேவையில்லை. வேண்டாத பழிச்சொல்கள், பணி செய்கிற இடத்துல நிறைய கசப்புகள், எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவித்து துக்கத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காடியை சுவைத்தார். இதுக்கு மேலே மனக்கசப்போடு நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிலுவை தியான நேரத்தில் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும்னு உங்கள் மனசு ஏங்குறது நியாயமான காரியம். எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 காரியம் செய்யுங்க. ஒன்று, இது வரைக்கும் எந்த பாவத்தை உங்களால் விட முடியலைன்னு சொல்கிறீங்களோ அந்த பாவத்தை தயவு செய்து விட்டுருங்க. இது உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நீ செய்கிற ஒரு நன்றி கடன் என்று சொல்கிறேன். 2வது, இது வரைக்கும் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் ஈகோவிலையா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களிடத்திலிருந்து வந்த கசப்பான அனுபவங்கள் நிமித்தமாக இருக்கலாம், அவங்களையெல்லாம் நான் மன்னிச்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசுவை கொலை செய்ய காரணமாக இருந்த, அதற்கான காரியங்களை செய்த அந்த துன்மார்க்க ஜனங்களை பார்த்து அவங்கள அப்படியே விட்டுட்டு என் இயேசு போகவில்லை. கடைசியாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவர் செய்த காரியம், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். மன்னிப்பின் அனுபவத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்த அந்த ஜனங்களை தயவு செய்து மன்னியுங்கள். ஒருவேளை ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரியம் உங்கள் மனைவி பேசிட்டாங்க, ரொம்ப நாளாக பேசாமல் அவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுத்துருக்கலாம். சில மனைவிமார்களிடத்தில் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் என்னை அடித்து ஒரு தண்டனை கொடுத்தா நான் தாங்கியிருப்பையா, என்கிட்ட 6 மாதமாக பேச மாட்டேன்றார், இதை விட பெரிய தண்டனை எனக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக
அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்கிட்ட பேசணும். கசப்பான அனுபவங்கள். இன்றைக்கி அந்த மனைவிடத்தில் போய் எல்லா ஈகோவையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரு பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவரே, என் மனைவியை மன்னிக்கிறேன், மன்னிச்சுக்குங்க. புருஷன் ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கலாம், மனுஷன் தானே, ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இன்னைக்கும் சொல்லி சொல்லி அவரை குத்தி குடுத்தி காயப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி மனம் திரும்பணும். என்றைக்கோ ஒரு நாள் நடந்துச்சு, மன்னிப்பு கேட்டுட்டார்ல, மன்னிக்க தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டெய்லி அதை சுட்டி காட்டி அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிற கசப்பான காடியை அவருக்கு நித்தமும் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தயவு செய்து அதுக்கு மேலே அவருடைய அந்த தவறை நீங்கள் பேசக்கூடாது. இயேசு அன்றைக்கு தான் பொது மன்னிப்பு கொடுத்தார். இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அது தெரிஞ்சால் நீங்கள் மன்னிக்க சொல்லவே மாட்டீங்க. இயேசு எந்த காரியத்தையும் இது மன்னிக்கத்தக்கது மன்னிக்கத்தகாதது என்று சொல்லவில்லை. நீங்கள் மன்னிக்கணும், நிபந்தனையற்ற விதத்தில் மன்னிக்கணும். கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து கல்லறிஞ்சு கொல்லணும்னு நிற்கிறாங்க. இயேசு அவளுடைய சகாப்தத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவளை நல்லா வாழ வச்சு பரலோகத்துக்கு சொந்தக்காரியாக மாற்றணுன்னு ஆசைப்பட்ட ஆண்டவருடைய அடிச்சவடுகளை பின்பற்றுகிற நம்ம இன்றைக்கி அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணும். யாரையும் கண்டம் பண்ணாதீங்க. இயேசு யாரையும் கண்டம் பண்ணலை. அவ்வளோதான், இது தேராத முடியாது ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஏன்னா அவர்களும் ஆண்டவருக்கு விசேஷித்தவர்கள். உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு வேல்யூ, அவங்க ஆத்மாவுக்கு ஒரு வேல்யூ என்று வேல்யூவை ஒரு நாளும் ஆண்டவர் ஆத்மாவை குறித்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரித்து பார்க்குறதில்ல. எல்லாருக்கும் ஒரே விதமான ஆத்மா. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் யாரையாவது மனம் கசந்து பேசியிருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அவங்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். இயேசு ஒரு நாள் ஒரு நீண்ட ஜெபம் என்று சொன்னார். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்குது. என்னென்னா, பிதாவிடத்தில் அவர் சொல்லார், பிதாவே, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்கிறோம், அதுபோல் இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்த ஆண்டவர். அந்த ஜெபத்தை இன்றைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தான் வருகிற ஈஸ்டர் பண்டிகை நாள் உங்களுக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு பண்டிகை நாளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால மனைவி சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், சொத்தா கூட உன் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு போயிருக்கலாம். அதுக்காக நீங்கள் அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. இப்பொழுது அவங்களோட இருதயம் ஏங்கும், அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிட்டேனே, இப்போ போனேன்னு ஆசைப்படுறேனே, எந்த மூஞ்சில் நான் போய் நிற்பேன் அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நீங்கள் போனோடனே ஒன்றும் இல்லை, தாராளமாக நீ வாமான்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா இதுதான் இவர்கள் எடுத்த பெரிய முயற்சிக்கு ஒரு பெரிய பிரதிபலனாக இருக்கும். ஆண்டவரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனவே கசந்து போன உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு மதுரமாய் மாற்றும்படி அவர் கசப்பான காடியை கொடுத்தார். வேதத்திலே ஒரு அருமையான தாயார் நகோமி, அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இழப்புகள். பிழைப்பிற்காக பெத்லெகேமிலிருந்து மோவாபுக்கு போகிறாள். பிழைக்க போன இடத்துல புருஷனை பழி கொடுத்தாள். தன்னுடைய 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சு இள வயதில் இருக்கும் பொழுது, பிள்ளை கூட இன்னும் பிறக்கலை, அதுக்குள்ளே 2 பிள்ளைகளை இழந்து விட்டான். அந்த பட்டணம் அவளுக்கு ஒரு பெரிய அழிவின் பட்டணமாக இருந்தது. கசப்பான அனுபவங்களை அவள் அனுபவித்து, இதுக்கு மேலே இந்த பட்டணத்தில் இன்னொரு கசப்பு வருகிறதுக்குள்ளால் நான் என் சொந்த ஊருக்கு பெத்லெகேமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆகாரம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டாள். ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லி தன்னுடைய ஒரு மருமகள் ரூத்தை அழைத்து கொண்டு அங்கே போகிறாள். அவளை பார்த்த உடனே அவங்க ஊராருக்கு ஒரே சந்தோஷம்.
நகோமி வந்திருக்கிறா, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறா. சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அவள் சொன்னாள், என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, மாறாள் என்று கூப்பிடுங்க. காரணம், என் லைஃப் கசந்து போன நிலைமையில் வந்திருக்கிறேன். கொஞ்சமாலாம் என்னால் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியல. மனசு உடைஞ்சு வந்திருக்கிறேன். என்னை மாறாள், கசப்பு என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆண்டவர்களுக்கு என்ன பண்ணுனா இவளுடைய இந்த கசந்து போன வாழ்க்கை மதுரமாக மாறன்னு யோசித்தார். அநேக இழப்புகளின் மத்தியிலே தன்னுடைய மருமகள் மூலமாக ஒரு சந்ததியை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அந்த பிள்ளை இவளை தேற்றும்படிக்கு அவளுடைய மடியிலே ஆறுதலாய் வளர்க்கப்பட்டது. பாருங்க, கசந்து போன அனுபவத்தோடு இருந்த அவள் என்னை மாறாள்னு கூப்பிடுங்கன்னு மன நொந்து பேசிட்டா. ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் சில அனுபவங்கள் நீங்கள் நொந்து போய் பேசியிருந்தா ஆண்டவர் அதை கவனித்து கேட்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த நகோமிக்கு அற்புதம் செய்து இடிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கையிலே, அழிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு உறவை கொடுத்து, ஒரு பேரப்பிள்ளையை கொடுத்து, அது மடியில் வளர்க்கிற பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? இன்றைக்கு உன்னுடைய கசந்து போன அனுபவம் என்ன? நண்பர்கள் நிமித்தமா, குடும்பத்தார் நிமித்தமா, வேலை செய்கிற இடத்துலையா, கடன் நிமித்தம் கசந்து போய் வந்திருக்கிறாயா, வியாதி நிமித்தம் கசந்து போய் வந்திருக்கிறாய். உன் கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த புனித வெள்ளிக்கிழமை உடைய எல்லா கசந்து போன அனுபவங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவுடைய நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும்
இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.